மத்திய அரசு சில திட்டங்களுக்கு நிதி பொது நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் நீதியை மையமாக கொண்டு இந்த அறிக்கை நிதிநிலை அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாக அவர் பாராட்டியிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கூட்டணி கட்சித் தலைவர்களும் இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தற்போது பாராட்டுகளை தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த 2024-2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை அறிக்கையின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சமூக நீதியை மையமாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் பல்வேறு 7 அம்சங்களை பிரதானப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்று அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அறிவுசார் பொருளாதாரம், சமூக நீதி என்பது போன்ற பல்வேறு அம்சங்களை 7 அம்சங்களை குறிப்பிட்டு இந்த பட்ஜெட் தொடர்பாக முக்கிய அம்சங்கள் திட்டங்கள் இடம்பெறும் என்று நேற்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் வகையில் தற்போது இது சமூக நீதியை மையமாக கொண்டு ஏற்படுத்தப்படக்கூடிய பட்ஜெட் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது பாராட்டு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு நிதியமைச்சர் தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசுடைய கனவு நாளை முதல் அது நனவாக வேண்டும் என்றும் இதனை மனதில் வைத்து அனைத்து துறை அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட நிர்வாகமும் திட்டங்களை மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் என்கிற 7 இலக்குகளை கொண்டதாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாகவும் இதனை திராவிட மாடல் ஆட்சி உருவான போதே இந்த ஆட்சியானது ஒரு விவசாயிக்கும் மழையாகவும், ஒரு ஏழைக்கு ஒரு கவலம் சோறாகவும், ஒரு ஊழியருக்கு மாதத்தின் முதல் நாளாகவும், ஒரு தொழிலதிபருக்கு வளர்ச்சியின் குறியீடாகவும் செயல்படும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த வகையில அரசு அப்படித்தான் செயல்பட்டு வருகிறது, இனியும் அப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சொல்ல இருப்பதாக இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது அரசின் கனவுகள் மட்டுமல்ல, நனவாக போகும் கனவுகள். எனவே நாளை முதல் அனைத்து துறை அமைச்சர்களும் செயலாளர்களும் இத்திட்டத்தின் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டனவோ அதை மனதில் வைத்து சிறப்பாக செயல்படுத்தி காட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மாவட்டங்கள், நகரங்கள், கிராமங்கள் அறிவிப்புகள் பார்த்து பறந்து விழுந்துள்ளன. மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட நிர்வாகமும் தங்களுக்கு திட்டங்களை மிக மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை மீண்டும் அவர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. விரிவான தளத்துக்கு நன்றி அபினேஷ்.